ஆண்டி என்னமோ சொன்னீங்க, இப்ப ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் நான் வீட்டுக்கு போனோம், வரட்டும் அப்ப குரல் கொடுக்குறேன், புரியுதுல்ல? பார்க்கலாம், அமைதியா இரு. ஆமாங்க, நீங்களும் உங்க தங்கச்சி சொல்றீங்க, அதனால கேக்குறேன். பாட்டம் இருக்கே, என்னால முடியலங்க. தங்கச்சி அவளை நம்புது, நம்ம தங்கச்சி நம்புறோம், அவ்வளவுதான் விடு. தங்கச்சி துரோகம் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். எல்லாம் சொல்லிடுறீங்க, ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா. சரி, அமைதியா இரு. ஏய், அந்த பொண்ணு குரல் கேக்குது போல. ஆமா, இது அவ கொலுசு சவுண்டு தான், அவதான் வரா. சிவக்குட்டி போயிட்டு அவளை உள்ள கூட்டு வா. இங்க போறேன் ஆண்டி. வாடி வா, மாட்டினேன். இங்க வர்றதுக்கு எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க மேடம். கூப்பிட்டா வர மாட்டீங்க, கேள்வியா கேட்டீங்க. என்ன அம்மா மரியாதை எல்லாம் என்னன்ற? வேற வேலை இல்லாம இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கு. என்ன வேணுமோ அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. டேய், திவ்யமா குரல் கேட்கல. எனக்கு அவ குரல் தானே கேக்குது. அவங்க ரூம்ல அவ குரல் என்ன பண்ணுது? அப்போ கூப்பிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்டே ஆகணும். இங்க இருந்து நகரவே கூடாது. என்னவோ சரியா, நம்ம கொஞ்சம் நோந்த கூட வரோம் தெரியும், இங்கே நின்றுவோம். போனை சைலண்ட்ல போட்டுடுறேன், அமைதியா இருப்போம். பண்ணு, ஏதாவது கால் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்க போகுது. நம்ம பேக்ல தான் இருக்கு, அதையும் சைலண்ட்ல போட்டு என்ன நடக்குது பார்ப்போம். உண்மை வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது பேசுறாங்க, ரியாக்ட் ஆயிட போறேன். ஃபர்ஸ்ட் உண்மை தெரியணும், அதுக்கப்புறம் வச்சு செய்வோம் அவங்கள, புரியுதுல? புரிஞ்சது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அமைதியா இரு. இப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்? என்னதான் உங்க பிரச்சனை? நயன் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? என்ன வாயாடுற, வாய உடைச்சிருவேன். வாய உடைக்க நீங்க யாரு? என்ன வேணும்? எது கூப்பிட்டீங்களோ அதை பத்தி பேசுங்க. இவன் ஒருத்தனை கூட்டின்னு உள்ள போவா, இவ்வளவு கேட்க கூடாதா? கேட்போம், அப்படிதான் கேட்பேன். என்னடி பண்ணுவ? அதை கேட்க நீ யாரு? என்ன எங்க மரியாதை எல்லாம் பேசுற? அந்த ஆள் உங்களுக்கு தான் அண்ணன், எனக்கு இல்ல. புரியுதுல? அந்த ஆள் எனக்கு யாரோ தான். அவன் என்ன அவ இவன் பேசினா நான் வாய மூடிட்டு இருக்க மாட்டேன். எவனோ ஒருத்த யாரு என்ன அவ இவன் பேச? டேய், பேசுறதும் தங்கச்சியாடா, என்னாலே நம்ப முடியல. வாங்கிட்டு அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சனே. என்னாலே தாங்க முடியல. நம்ம வீட்டுலதான் இருக்கோமா இல்ல உள்ள திவ்யமா தான் பேசுதா? ஒன்னும் தெரியலையே. தலெல்லாம் சுத்துதுடா, நம்புற மாதிரியே இல்லடா. சரி இரு அமைதியா என்ன நடக்குதுன்னு பாப்போம். உன்னை உட்கார சொன்ன மாதிரி உட்காந்துட்டேன். உன்னால பேச முடியாது. நான் ஏன் நிக்கணும்? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? கூப்பிட்டீங்க பேசுறதுக்கு உட்காந்துருக்கேன். என்ன பேசணுமோ பேசுங்க. எனக்கு டைம் ஆகுது. எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு. உங்க கூட இருந்து கதை பேசுறதுக்கு வெட்டியா இல்லை நான் உங்களை மாதிரி, புரியுதா? பேசுறத பேசிட்டீங்கன்னா நான் மட்டும் கிளம்புவேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல நான் நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு எதை பத்தி வேணும், எதை பத்தி தெரியணும், அதை பத்தி மட்டும் கேளுங்க, சொல்றேன். என் பிள்ளைய ஒழுங்கா விட்டுருன்னு. புள்ளைய நான் என்ன புடிச்சிட்டு இருக்கேன்? இப்ப கூட பாருங்க, உங்க பிள்ளை என் கூட இருக்காரு. விட்டுருன்னு. உன்ன மாதிரி கீழ்த்தரமானவெல்லாம் என் பிள்ளைக்கு தேவையில்லை, புரிஞ்சதுல? சரி அப்புறம் என்ன எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லையா? சத்தியத்தை மீறினா இங்க என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. என்ன நடத்தி காட்டட்டுமா? சரி, என்ன பண்ணணும்ன்றீங்க? என் இதுவ ஆட்டத்தை ஆடி கட்டினா இங்க என்ன நடக்கும்னு தெரியும்ல. இங்க பாருங்க, நான் தான் ஒழுக்கம் கெட்டவ, நான் தான் சத்தியத்தை மீறுறவ. ஆனா நீங்க சத்தியவான்னு ஒழுக்கமானவங்க. நான் உங்க புள்ள கையால தாலியை கட்டிக்கிட்டாதான் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. நான் தான் கட்டிக்கலையே. அப்புறம் என்ன இதெல்லாம் பண்றீங்க? என்ன கேக்குறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்ல, உங்க ரிவெஞ்ச் டாஸ்க் பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்களேன்? வேணா தாலி கட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. சத்தியமா சொல்லி உள்ள கேட்கறேன், பொன்னாடி குரல் தானே அவ்வளோ பேசுற. இதெல்லாம் நானே வந்து இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரல, நீ வேற. பேச தெரியுமாடா? தெரியலையே, பாப்போம் இரு. என்னால விட்டுறாதடி, அழுத்துறாத, பயந்துடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் வாழ்க்கை நீ தான் பேசணும். இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, எழுதுற வேலை இருக்கு. என்ன கூப்பிட்டு வச்சு எதுக்கு இப்படி வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன ஓவரா பேசுற, வாய உடைச்சிருவேன். பாரு, நான் உனக்கு பதில் சொல்லலாம் வரல. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட பேச வந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது பேச இஷ்டம் இருந்தா பேசுங்க, இல்லைன்னா சொல்றீங்க, நான் கிளம்புறேன். போதும், இந்த நடிப்புல வேற வக்கனா வச்சுக்கோ. ஒழுங்கா என் பையனை கிட்ட குத்துருன்னு. என்ன சும்மா உங்க பையனை என்கிட்ட கொடுத்துரு, நான் எங்க புடிச்சு வச்சிருக்கேன் அவரை? உங்க பையன் தானே, நீங்களே புடிச்சு வச்சுக்கோங்க. தானே வேணாம், நான் சொல்றேன். உன் குணம் தெரியாம உன் பின்னாடி திரியறான், உன் மயக்கத்துல திரியறான். நீ என்னத்தை பண்ணி வச்சா உன் பின்னாடி வாங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் மயக்க தெரியாதாமா என்ன? இவங்க அசிங்கமா பேசுறத விட்ட வர்றது உங்களுக்கு பேச தெரியாதா? கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுறாத. அழுதா வீக் ஆயிடுவ, அதுக்கப்புறம் அவங்க வச்சு செய்வாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத. இது உங்ககிட்ட மட்டும் தோத்துறாத. ஆமா அண்ணா, இதுக்கு ஒருத்தனை பொறுத்துமா என்ன? எவ்வளவு பேரை பார்த்திருக்கு.
அத்தோட 10 என் புள்ள இருக்க வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். கடவுளே என்ன முடியலையே. ஏம்மா உனக்குதான் ஊர் உலகத்துல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்களேம்மா, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே. என் பொண்ணுக்கு இருக்கிறது ஒருத்தன் அவனை போய் பிடிக்கிற. உங்க பொண்ணுக்கு இருக்கிறது ஒருத்தர். சரிங்க, அப்புறம்? இங்க பார், உன் நக்கல் இங்க வேண்டாம், புரியுதுல? என் புருஷனை பத்தி தெரியும்ல? ஓ தெரியுமே நல்லா. இப்ப அதுக்கு என்ன? என்ன எல்லாரையும் மரியாதை இல்லாம தென்னாவட்டா பேசுற? என்ன தைரியம்? யார் கொடுத்த தைரியம்ன்ற? உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க புள்ளைய நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப திரும்ப மொக்க போடாதீங்க. ஓ, நாங்க மொக்க போடுறோம். இவ்வளவுக்கும் இந்த வீட்டுக்கு தான் ஆசைப்பட்டு என் புள்ள பையன் தெரிஞ்சிட்டு இருக்க. வேணா இந்த வீடு உன் பேர்ல எழுதி வைக்க சொல்றேன், அந்த பிச்சை எடுத்துட்டு போ. என் புள்ளைக்கு நீ வேண்டாம், புரியுதுல்ல? ஷாக் ஆனது நானா அவங்களா? ஓ அப்ப இந்த விட என் பேர்ல எழுதி வச்சிடுறீங்க? ஆமா, என் குழந்தைக்கு என் புள்ள மொத்தம் போதும், புரியுதா? இது எந்த கருமுமே உங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு போயிட்டே இரு. என் பிள்ளைக்கு ஒழுக்கமான பொண்ணு கிடைச்சா மொத்தம் போதும். எங்க சொத்து வேணா, சுகம் வேணா, எதுவுமே வேணாம், எடுத்துட்டு ஓடு. ஓ அப்ப உங்க புள்ள பின்னாடி இருக்க சொத்துக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். அப்படி என்ன சேர்த்து வச்சிருக்காரு உங்க புள்ள, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்கானே, பத்தாதா? இதோ அவ்வளவு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறேன், அவ்வளவு பெரிய இடம் வாங்கி போட்டிருக்கானே, அதெல்லாம் மொத்தத்துல 2 இடம் அவ்வளவுதானே? 2 இடமா இருந்தாலும் இடம் எங்க இருக்குன்னு அதுக்கு ஒன்று வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆ சரி சரி சரி, அப்புறம்? என்ன அவ உண்மைதானே சொல்றா? ஓவரா பேசுற? இன்னும் பேசவே இல்லையே, நீங்க சொல்றதுக்குள்ள உங்க கொட்டி கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதோட மதிப்பு கோடி கணக்கு, தெரியுமா? இதான சொத்து இன்னும் ஏதாவது இருக்கா? ஊர்ல நிலம் தெரியும்ல எவ்வளவு இருக்குன்னு? இது 2 உங்க புள்ள இது. ஆனா அது என் மத்த மாமாங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல? அம்மா, உங்க அம்மாக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி காட்டுற. ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்களேன், எங்க அம்மாக்கும் பங்கு இருக்குதானே. எங்க அம்மா அதை வேணும்ன்றாங்க வேணான்றாங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், புரியுதுங்களா? ஆனா இருக்குல்ல. பாத்தீங்களா ஆண்டி, சொத்து தான். அடிமா, இவ்வளவு சொத்து எத்தனை கோடி தேரம் கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். கணக்கு வழக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் பேசிப்போமே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணுதான். இவ்வளோ சொத்து இவ்வளவு சொத்துன்றீங்க, எங்க அப்பா சேர்த்ததை விட இது என்ன அவ்வளோ பெரிய சொத்தா நீங்க சேர்த்து வச்சிட்டீங்க? எனக்கு புரியல. பணம் தான் முக்கியம்னா உங்க புள்ள விட பெட்டர் ஆப்ஷன் இந்த உலகத்துல இல்லையா? இல்ல என் லைஃப்ல தான் இல்லாம போயிட்டாங்களா? என்ன என்ன வார்த்தை பேசுற? சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். உங்க புள்ள பின்னாடி பணத்துக்காக திடீர்னீங்க, அப்படி என்ன என் கிட்ட இல்லாத பணம் உங்க புள்ள கிட்ட இருக்குன்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். இந்த பக்கம் எங்க அண்ணன் சேர்த்து வைக்கிறான், எங்க அப்பா சேர்த்து வைக்கிறாரு, எங்க டாடி சேர்த்து வைக்கிறாங்க, எங்க சித்தப்பா சேர்த்து வைக்கிறாங்க, எங்க தாத்தாங்க சேர்த்து வைக்கிறாங்க, என்னை சுத்தி இவ்வளோ பேர் சேர்த்து வைக்கிறாங்க. பத்தாவதுக்கு எங்க அம்மா எங்க மம்மி இப்படி என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எனக்காக சேவிங்ஸ் தான் பண்றாங்க. இவ்வளோ பேர் பண்ற சேவிங்ஸும் உங்க பையன் சேர்த்து வச்ச சொத்தம் ஒன்னாயிடுமா? எனக்கு புரியல. ஒருத்தி அமைதியா இருக்குன்ட்டு என்ன வேணா பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே? உங்க புள்ள கல்யாணத்தை நான் தடுக்க மாட்டேன், இப்பவும் நான் சொல்றேன். அவ்வளவுதான், அது மட்டும் தான் என்னால முடியும். அதை தாண்டி என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டுறன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு பயப்படல, மரியாதை கொடுத்தேன். அந்த மரியாதை காப்பாத்திக்கிறதும் காப்பாத்திக்கிறதும் உங்க இஷ்டம். இதுக்கும் மேல நான் மரியாதை கொடுப்பேன்லாம் நினைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் விட்டு போச்சு? உங்களுக்கு குளிர் விட்டு போச்சோ? ஏன் உங்க பொண்ணு வாங்கினது பத்தலையோ? ஏய், என்ன பேசுற? என்ன என்ன என்ன? பதறாதீங்க பதறாதீங்க, ஏன் உண்மையை சொல்றேன்ட்டு அப்படி பதறீங்களோ? பரவாயில்ல, ஒருட்டி சொல்லிட்டு போறேன். இவ்வளவு கூட்ட தப்பி இவ்வளவு அனுப்புமா? வேண்டாமா வேணாமா, நமக்கு தலைவலி வந்துருச்சுமா. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க விடுங்க, வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்பவும் சொல்றேன், என்ன வேணா பண்ணுங்க, உங்க பிள்ளைக்கு யார வேணா கட்டி வைங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா அதை ஒழுக்கமா நேர்மையா பண்ணுங்க. நடுவில் என்ன இழுத்து சிண்டு முடிச்சிங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன விடு என்ன விடுன்னு சொல்ற வெள்ளம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். வேணா அவர்கிட்ட சொல்லிக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க புள்ள தானே, நீங்களே மனசை மாத்திக்கோங்க, எதுக்கு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? அவளை கட்டி உன்னை காலத்தில் போடணும் இல்லையா பாருடி. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். இந்த விஷயம் என் புள்ள உன்னை பார்க்காம தானே இருந்தா, உன்கிட்ட பேசாம தானே இருந்தா, இப்ப மட்டும் பேசலானா? எதுவுமே நடக்காமலா பேசியிருப்பா? அதான் என் கேள்வி. அப்படி நாங்க இத்தனை வருஷம் காட்டாத பாசத்தை நீங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் போய் என்னத்த காட்டிட்டீங்கன்ட்டு என் புள்ள உங்க மேல பாசமா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க என்னடா இவ்வளோ கேவலமா இவ்வளோ கொச்சா பேசுறாங்க? அதுக்கு காரணம் நம்ம தான் இல்ல. 8 வருஷம் பேசாதது அவளுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொடுத்துச்சு இல்ல? நீ மட்டும் காரணம் இல்லைல்ல, நானும் தானே காரணம். கையில் சொன்ன மாதிரி பேசின்னு இருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம்டா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
நான் ஒதுக்கி வச்சிருக்க கூடாது. என்ன வந்தாலும் பேசியிருக்கணும். அவளுக்கு பேசி புரிய வச்சிருக்கணும். பேசினாலும் அவன் கூட தான் இருப்பான்னு நான் நம்பியிருக்கணும். நான் பேசியிருந்தாலே நானும் நார்மலாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவள் பர்த்டே அது மாதிரியாவது பேசியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், புரியுது. இவங்களாம் பேசுறதுக்கு நானே இடம் கொடுத்துட்டேன். எங்க லைஃப்பை கொச்சையா பேசுற அளவுக்கு அமைதியா இரு. லைஃப் எல்லாம் எதையும் யோசிக்காத. என்னால முடியலடா, சத்தியமா முடியல. இதை ஜீர்ணிச்சுக்க என்னால முடியலன்னா முடியல. இதெல்லாம் அமைதியா ஒரு ரியாக்ட் பண்ணி அவங்க தெரிய போகுது. சரி அப்படிதான் பாசம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்றீங்க? உடச்சிருவேன். என் பையன் ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தரமானவன் இல்லை. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் என்னவோ சொன்ன மாதிரி பேசுறீங்க. நீங்க சொன்னதுக்கு ஆமான்றேன், அவ்வளவுதான் நான் பண்றது. தானே சொல்லியிருக்கீங்க எப்பவுமே நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடணும்ட்டு, அதை தான் போட்டேன். என்னம்மா ரொம்ப நக்கல் தெரியுது. இப்ப என்ன, நான் ஏதோ பண்ணி உங்க பையனை மாய்க்கிட்டேன், அவ்வளவுதானே. அதையே உங்க மருமகளையும் பண்ண சொல்லுங்க. அப்புறம் உங்க புள்ள உங்க மருமகளுக்கும் மயங்கி கிடப்பாரு. அப்புறம் என்னைய டார்ச்சர் பண்றீங்க? மருமக உன்ன மாதிரி கேடு கட்டவே இல்லை. கீழ்த்தனமா இறங்கிதான் ஒரு விஷயத்த செய்யணும்னு அவசியம் இல்லை. சரி அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? நான் என்ன உங்க மருமகளுக்கு ரெக்கமெண்டேஷனா பண்ண முடியும்? எனக்கு புரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? நீங்களா நினைச்சா நான் சொன்ன ஐடியா நீங்க ஓகே இல்லைன்ட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா ஒதுங்கிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு மறுக்க அதை பேசினு வாயை உடைச்சிருவேன். எதுக்கு அவன் பக்கத்துல வந்து உட்காரான்? எதுக்கு உட்கார விடுற? எனக்கு இப்ப இந்த ரூமுக்கு வரக்கூட தான் விருப்பம் இல்லை. ஆனா வரல. இங்க உட்கார கூட தான் விருப்பம் இல்லை. ஆனா இப்ப உட்காந்துட்டு இல்ல. உங்க கூட பேச கூட தான் விருப்பம் இல்லை. ஆனா பேசிட்டு இல்ல. உங்களை பார்க்க கூட தான் விருப்பம் இல்லை. ஆனா பாத்துட்டு இருக்கேன்ல. அது என் விதி, என் கிறகம். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் உங்க பிள்ளையும். நான் சொல்றது எதுவும் உங்க பிள்ளை கேட்க போறது இல்ல. அவர் பண்றதுதான் பண்ண போறாரு. கண்ட நாய்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது நானா இருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? என்ன வாய் நீளமா போது கண்ட நாய்ங்கன்ற? நான் பொதுவா தான் சொன்னேன். அது நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? கண்ட நாய்ங்கன்னு உங்களை சொல்லல. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏன் பொறுப்பு இல்ல. இல்ல இல்ல, அது எவ்வளவு ஆணவத்துல இருக்கு பத்தியா? ஆமாங்க, இவனுக்கு வந்தோன்னே செம தைரியம் தான் போல. அண்ணி சப்போர்ட் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கிட்ட இப்படி மல்லு கட்டுது பாத்தீங்களா? அம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி இருக்கோம். இப்ப பாத்தீங்களா அந்த தைரியமா இவ்வளவு திமுற உட்காந்து பாத்தீங்களா நம்ம எதிர்க்கவே. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி கோவமா வருது. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட போடாத, ஒழுங்கா என் பையனை என்கிட்ட கொடுத்துருன்னு. ஏங்க சும்மா என்கிட்ட கேக்குறீங்க? கொடுத்துரு. இப்ப நான் என்ன பண்ண? உங்க பையன் உங்ககிட்ட வருவா சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா நீ வெறுக்கணும். அவன் உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ அவன்கிட்ட வெறுப்ப கொடுக்கணும். நான் எதுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்? பிரியா மாமா பையன், அவ்வளவுதான். அப்புறம் நான் எதுக்கு வெறுக்கணும்? எதுக்கு நான் வெறுக்கிற மாதிரி நடிக்கணும்? எனக்கு புரியல. எனக்கு அவர் மேல எந்த கோவமும் இல்லையே. நான் உங்களுக்கு பண்ணது ஒரே சத்தியம்தான். உங்க பர்மிஷன் இல்லாம அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அதை தாண்டி என்கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க, புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல சும்மா விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியாது. என் பையன் என் மருமகளை கட்டணும். அதுக்கு நீ வழி விட்டு ஒதுங்குற. அவனை கட்ட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசிட்டு இருக்க, என்ன எழுந்துக்கிற? இதுக்கு மேல உங்க கூட பேச எனக்கு எதுவுமே இல்ல. இன்னொரு வாட்டி உங்க பையனை நான் ஏதாவது பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்ற வெள்ளையனை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்றத கேட்கணும். கேட்கறதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்க, புரியுதுல்ல? இப்ப நான் சொல்றதை நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டு வச்சுட்டு பேசுற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல சும்மா என்ன கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்டே எங்க மாமா கிட்டே சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னென்ன நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப கேட்டுட்டேன், போதும். இப்ப சொல்றேன், உங்க பையனை உங்க பர்மிஷன் இல்லாம நான் கட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். அவர் இவங்களதான் கட்டிக்கணும், இவங்களை கட்டிக்கிறதுக்கு நான் பிளான் போடணும், அதெல்லாம் என் வேலை கிடையாது. அதை நான் பண்ணவும் மாட்டேன். அதே மாதிரி அவர் கெட்ட பேர் வர வைக்க யாராவது எதாவது போட்டீங்கன்னா அவங்கள சும்மாவும் விட மாட்டேன். ஆல்ரெடி எங்க மாமா வாழ்க்கையை நாசம் பண்ண வரைக்கும் போதும், புரிஞ்சது இல்ல? இன்னொரு வாட்டி திருப்பி இவர்கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். நான் படிச்சது ஒரு உயிரை காப்பாத்த, அதை மட்டும் நான் செய்ய விட்டுருங்க. அப்புறம் இருப்பீங்க உயிரோட, அவ்வளவுதான். ஆனா ஏன் இருக்கீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, என் படிப்பை என்ன கெட்ட வழியில யோசிக்க வச்சிடாதீங்க, சொல்லிட்டேன். என்ன என்ன ஆணவம் பேசுற? அப்படிதான் பேசுவேன். இப்ப சொல்றேன், இன்னொன்னு கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல என் புருஷன்னா அது உங்க பையன் மட்டும்தான், புரிஞ்சது இல்ல? அதை யாராலையும் மாத்த முடியாது, அவ்வளவுதான். நீங்க சொல்ற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்போம், அவ்வளவுதான். அது நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு. அதை தாண்டி நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். உங்களால முடிஞ்சா உங்க பையன் மனசை மாத்திக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா மாத்திரன்ற பேர்ல அவர் கேரக்டரையோ அவரையோ அசிங்கப்படுத்த பாத்தீங்க, திரும்பவும் சொல்றேன், ஜாக்கிரதை. உன்னை எப்படி அக்கம் பாரு இந்த வீட்டு மருமகள். ஆக்குங்க அக்காம் போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. திரும்ப திரும்ப எனக்கு கூப்பிட்டு பேசுற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுவா பேசுது? என்னாலே நம்ப முடியல. நீ வேற
அவன் தான் புருஷன் போச்சு. நீங்க கூப்பிட்டு வச்சு பிளான போட்டோன்ட்டு அவளை இன்னும் தைரியமாக்கி விட்டீங்க. உங்களுக்கு சாமத்தியம் பத்தல ஒருத்தனை மயக்க வந்து இங்க விருப்பேத்து அப்படி அவன் பையனே ஒன்னு வெறுத்து வச்சு போடி நீ வேண்டான்னு சொல்ல வைப்ப. தாராளமா பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னோட கெட்ட செயல நான் எல்லா ஆதாரத்தையும் நான் தூக்குறேன்டி. எல்லாரையும் கூட்டு வந்து என் பையன் கூட நிறுத்துறேன்டி. அப்ப தெரியும்ல. ஐயோ அவனுங்கெல்லாம் வந்தா நான் தானே மாட்டுவேன். தாராளமா பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டால. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்பி என்ன வேண்டி விடி நீ. உன்னை காப்பாத்தி விட்டதே நானு. ஆனா எனக்கே நீ வைக்கிறல்ல இப்படி. ஓ அப்படியா, சரி சரி பண்ணுங்க. இப்ப வேற கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். பாரு எல்லா பசங்களையும் கூட்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்தல. என் பையனே மூஞ்சில காரி துப்ப வைக்கல. அப்படிதான் சொல்லிட்டேன். ரொம்ப கத்தாதீங்க, உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. பிபி ஏறிச்சுன்னா ஏதாவது ஆயிட போகுது, பார்த்து இருந்துக்கோங்க. வரேன். பேசி உன் தங்கச்சிக்கிட்ட. என்னம்மா இதான் என் பொண்ணுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையோ? இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லைண்ணா. நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல. தெரியல எவ்வளவு ஆணவம் பேசுறா. அவ்வளவு உன் பையனை கைக்குள்ள வச்சிருக்குன்ற ஆணவம் தான். பாத்துக்கிறேன். என்கிட்ட வந்து பேசினாங்க அந்த பசங்க நம்பர் எல்லாம் இருக்குது. தேடி எடுத்து எல்லாரையும் வர வைக்கிறேன். வர வச்சு அவளை அசிங்கப்படுத்துறேன். அடி அது ரூஸ் மாதிரி பண்ண போகுது. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ வேற அப்புறம் அதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. என்ன என்னைக்கு வந்தாலும் எனக்கு ஒருத்தவரை அந்த பசங்க சொல்லியிருக்கானுங்க. அவனுங்களை வர வச்சு என் பிள்ளைகிட்ட காமிச்சு இப்ப அசிங்கப்படுத்தி தெத்தல. அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நான் சொல்றது கேளு. இல்லண்ணே அவங்கள வர வைக்கிறேன். அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. தேவையில்லாம யோசிக்காதீங்க. இன்னொரு பொண்ணு வாழ்க்கைலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் அவளை பத்தி யோசிச்சேன். இப்ப நான் மாறிட்டேன். நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். போச்சு, இருந்த வாழ்க்கையும் போச்சா. நான் சொல்லணும் தேவையில்லாம இப்ப ஒரு பஞ்சாயத்தை வச்சு இப்ப பாருங்க அது அவங்களெல்லாம் வர வைக்க போதும். வச்சா உன் கொலுசடு தான் மாட்டோம். நான் என்ன பண்ணட்டும்? இப்படியாவது ஏதாவது பிளான போட்டு அவங்கள வர விடாம பண்ணு. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் ஏமாந்தது உன் பொண்ணால, அந்த பொண்ணால இல்ல. தெரியும்ல. அதை சொல்லி வச்சு மொட்டம் அவளை நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம். அந்த உண்மை தெரிஞ்சது மொத்தம் நம்ம கெரி. அதோ கெரிதான். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏதோ சொல்லி இருக்கானோ ஒண்ணுத்துக்கு கீச்ச பட காணும். பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருன்னு. பண்ணி தொலை. என்னதாச்சு அவனுக்கு? ஏன் லேப்டாப் போட்டு வெளியே வர மாட்டான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியே இல்லையே. கீழே இருந்து மேல வந்த நீங்களாவே இல்ல. என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீட்டிங். கவனி. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை? ஏன் தான் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் மீட்டிங்கே முடிய போகுது. 2 hour பேசாம இருக்கானுங்களே இவனுங்கள. கூட மீட்டிங் உட்காந்ததுக்கு நான் போய் தனியாவே உட்காந்துருக்கேன். நாத்து கூட போய் உட்காந்துருக்கலாம். அவளா பேசிப்பா போல. சைட்ல வெளில ஏதாவது பேசியிருப்பா. இவங்க என்ன உம்னா முஜி மாதிரியே இருக்கானுங்களே. என்ன நடந்திருக்கு? அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? மச்சான் மீட்டிங் முடிஞ்சிச்சு. அந்த பசங்களை ட்ரைனிங் நீ கொடுங்க. நான் கொடுக்கல. நீ ஹெட் நீ கொடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்படிலாம் ஒன்றும் சட்டமும் இல்லை, கம்பல்சரியும் இல்லைல்ல. இல்லடா, எங்களை விட பெட்டரா நீ பேசுவியன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. நீங்களே கொடுங்க, நான் ரூம் போறேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் ரூம் போறேன். நீங்க கொடுங்க. பார்த்து. சரிடா, நான் ரூம் போறேன்னு. சரிடா பாத்துக்கிறேன், கவலைப்படாத. சரிடா, இப்படி ஏதாவது டவுட்டாக இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிவிடுங்க. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். சரிடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போ. ஓகேடா. என்னடி ஒரு புருஷன் வரல, அவங்க காத்துட்டு இல்லாம தூங்கிட்டேன். உங்ககிட்ட பேசணும்னு ஆசாசியா ஓடி வந்தேன். மீட்டிங் இவ்வளவு வேகமா முடிச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு பண்ற? உங்ககிட்ட பேசல பைத்தியம் முடிச்சிடும், மண்டை வெடிச்சிரும். ஓய் என்ன தூங்கலாம்? எந்திரமா பேசணும். அவங்க எவ்வளவு பேசினாங்க. ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உனக்கு? அது தூங்குற பேசலாம் தானே பண்ற தப்பு. வலிக்குது. நான் வரத்துக்குள்ள தூங்கிட்டேன். ஆறுமா முடிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படி தூங்கினேன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ண? சரி விடுங்க. அதெல்லாம் முடியாது. முரட்டு பைய பேசிட்ட விடு. மாட்டேன். சரி என்ன விடு. அதுவும் மாட்டேன். ஓ எதுக்கு இப்படி இறக்கி பிடிச்சிட்டு இருக்க? வலிக்குது. முடியாது. என்ன ஆச்சு என் பூச்சிக்கு? பேசணும் பேசணும். சரி பேசலாம் விடுங்க. சொல்றேன்ல. கோபம் வேண்டாம், வச்சுட்ட விடுங்க. மூச்சு அடைக்குது. எதுக்கு வச்சுட்டு எடுக்கிற? பேசணும் தானே, பேசுங்க. அதான் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன? கையை லாக் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன் என்ன தொடர்ந்து பிடிக்கலையா? என்னாச்சு என் பூச்சி குட்டிக்கு? என்ன விஷயம்? சாரி. எதுக்கு சாரி? எல்லாத்துக்கும். புரியல பூச்சி, எதுக்கு? அம்மே எது கழுவுற? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சாரி சாரி சாரி. ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இப்போ சாரி கேட்குற? எதுக்கு அழுவுற? ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழுது எனக்கு கஷ்டமா இருக்கு.
என்னதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை? உனக்கு மொத்த வழியும் நான் தான் கொடுத்துருக்கேன்ல. புரியல, எதை பத்தி பேசுறீங்க? நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. மீட்டிங் தான் அட்டன் பண்ண போனீங்க.